இந்த வனத்தின் மகாதேவி தாருகா. பெண்ணை காலடி மண்ணாக நினைப்பவர்களை மண்ணோடு மண்ணாக்குவதே எனது தலையாய கடமையாகும். தாருகா, இந்த காளியை சாந்தமடையச் செய். உனது கட்டுக்குள் கொண்டு வா. இவள் நமது வனத்தில் தான் இருக்கிறாள். உனது கட்டுக்குள் தான் இருக்கிறாள். நான் அசுரர்களின் தலைவன். முன்னே வா மகாகாளி. சக்தியானது பார்வதியோ காளியோ அல்ல, அது ஒவ்வொரு பெண்ணிற்குள்ளும் உள்ளது. பெண்ணானவள் சங்கடத்தை கண்டு பயப்படும் வரை உங்களைப் போன்ற சண்டாளர்களின் ஆட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். சுயத்தை நீங்கள் சீண்ட நினைத்தால் உங்கள் அழிவு ஆரம்பமாகிவிட்டது என்று அர்த்தம். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு காளி ஒளிந்து கொண்டிருக்கிறார். இவள் தேவியாக இருந்தால் நீ இந்த வனத்தின் மகாதேவியாவாய். நான் உனது கணவனாவேன், உனது பரமேஸ்வரன். இவளை தடுத்து விடு, இது எனது கட்டளை. எப்படி தடுப்பேன் நாதா? தாங்கள் கூறியிருக்கிறீர்கள் தங்களுடைய எதிரை பார்வதி தேவி அல்ல மகா காளி என்று. நான் தினமும் பூஜிப்பவள் தான் மகா காளி என்று அறிந்த பிறகு நான் எப்படி தடுப்பேன்? முட்டாளே, நான் உனது கணவனாவேன். அவளை பெண்ணாகிய நீ என்னை எதிர்த்து பேசவே துணிந்து விட்டாயா? உன்னுடன் அன்பாக பேசுவதால் என் மீதுள்ள மரியாதை குறைந்து விட்டதா? முட்டாள், நான் உனது கணவனாக இருக்கும் வரையில் தான் நீ புனிதமானவள். உன்னை நான் விட்டுவிட்டால் நீ அசுத்தமாகி விடுவாய், தெரிந்து கொள். எனது காலடியில் தான் உனக்கு இடம். உனது முடிவு நெருங்கிவிட்டது சண்டாளா. நான் யாரையும் கொல்லவில்லை. பிறகு எதற்காக? குற்றம் புரிந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம்
வேடமும் புரிந்திருக்கிறாய். ஒரு பெண்ணை போல் வேடமிட்டு அனைவரையும் ஏமாற்றி இருக்கிறாய். அவளது நம்பிக்கையை கொன்று விட்டாய். ஒரு பெண்ணின் நம்பிக்கையை கொன்றவன் உயிருடன் இருப்பதற்கு தகுதி இல்லாதவனாகிவிட்டான். என்னுடைய இல்லற தர்மத்தில் நான் வெற்றிகரமாக வாழும் வரை இவ்வனத்தில் என் பேச்சை மீற மாட்டார்கள் என்றீர்களே. தாங்கள் எனது கணவனை கொல்லக்கூடாது என்பதே எனது கட்டளையாகும். தாங்கள் அளித்த வாக்கை காப்பாற்றுங்கள். மறந்து விடாதீர்கள். தாங்கள் எனக்கு வரம் அளித்துள்ளீர்கள். நான் இதுவரை என் இல்லற தர்மத்தை காத்து வந்துள்ளேன். இப்பொழுதும் காத்து வருகிறேன். அதனால் தாங்கள் என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். இல்லற தர்மமா? எப்பொழுது அந்த தர்மம் முறிந்ததோ அப்பொழுதே நான் அளித்த வாக்கும் முறிந்தது. வரமளிக்கும் போது நான் என்ன கூறினேன்? உன்னுடைய இல்லற தர்மத்தில் நீ நிலைத்து இருக்கும் வரையில்தான் உன் கட்டளைக்கு அடிபணிவேன் என்று கூறினேன். ஆனால் இவன் கணவனே இல்லை எனும் போது இல்லற தர்மம் மட்டும் எப்படி இருக்கும்? மனைவிக்கு தர்மத்தை போதிப்பவன் எவனோ, மனைவியை மதிப்பவன் எவனோ அவனே அவளுக்கு கணவனாக இருப்பான். இவன் உனக்கு கணவனா? மனைவிக்கு நல்வழியை காட்டுபவன் எவனோ அவனே கணவனாவான். தர்மத்தின் வழியில் மனைவி செல்வதை தடுக்க நினைப்பவன் கணவன் எப்படி ஆவான்? ஒரு நல்ல கணவனாக இருப்பவன் மனைவியின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருக்க வேண்டும். ஒரு அழிவிற்காக மனைவியின் சக்தியை பிரயோகம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் எப்படி கணவனாக இருக்க இயலும்? ஒரு பெண்ணின் குருதியில் வாழ வேண்டும் என்று நினைப்பவன் அந்த பெண்ணிற்கு துன்பத்தையே அளிக்கிறான். அவன் ஒரு கணவனே இல்லை. பிறகு எப்படி இல்லற தர்மம் இருக்கும்? கணவன் மனைவி சரிபாதியாக இருக்க காரணம் இருவரும் சமமானவர்கள் என்பதால்தான். கணவன் ஒரு மனைவியின் சுதந்திரத்தில் தலையிட்டு அவளை சகியாக நினைக்காமல் சேவகையாக நினைத்தால் அந்த கணவனுக்காக வாழ வேண்டும் என்று நினைப்பதே தவறு தாருகா. நன்றாக கேள் தாருகா. உன் கணவன் தவறான பாதையில் செல்கிறான் என்பது தெரிந்தும் அவனை தடுக்க எந்த முயற்சியும் நீ மேற்கொள்ளவில்லை. அப்படி இருக்கையில் இல்லற தர்மம் உன்னிடம் எங்குள்ளது? அளித்த வரத்திற்கான ஆதாரமே முழுமையாக இல்லாத போது வரம் மட்டும் எப்படி முழுமையடையும்? வேண்டாம் தாயே, கருணை காட்டுங்கள். கருணை உள்ளவர்களிடம் மட்டுமே கருணை காட்டப்படும், மிருகங்களிடம் அல்ல. எனக்கும் எனது மனைவிக்கும் நடுவில் இருக்கும் பந்தத்தை பற்றி பேசுவதற்கு நீ யார்? நான் ஒரு பெண். நானும் ஒரு பெண். ஒவ்வொரு பெண்ணிற்குள்ளும் ஒளிந்திருக்கும் சக்தியானவள் நான். உங்களை போன்றவர்களின் சுயத்தை வெளிக்கொண்டு வருபவளே ஒரு பெண்தான். ஆனால் நீங்களோ ஒரு பெண்ணிடம் நடுநிலையோடு நடந்து கொள்வதில்லை. இந்த குற்றங்கள் அனைத்தையும் என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. உன்னை ஒரு பெண்ணின் அன்பை மதிக்க தெரியாதவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எந்த தகுதியும் இருப்பதில்லை. ஒரு ஆணிற்காக தன்னுடைய இல்லத்தை விட்டு விட்டு வருபவள் யாரடா?